இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே இந்த 2024 ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 4வது நாளிலே இந்த 8வது மாதத்தை காண செல்ல தேவனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுகளை நன்றி செலுத்துவோம். 8வது மாதம் முதல் கர்த்தருடைய நாளுக்கு இந்த பரிசுத்த ஆராதனை வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படுவதாக. இந்த 2024 ஆண்டு பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். என் ஜனங்கள் ஒருபோதும் சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற செய்தியை கற்றுத்தார்கள். 8வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, யாரெல்லாம் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கைவிட்டு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே நாம தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் அப்படிங்கிறத அடுத்து ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த 8வது மாசத்துல கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆதாரமாக வாசிக்க கேட்போம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 22 4 5 வசனங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. சமகை தெய்வத்தை அடிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆங்கிலத்திலே அவர் ஃபாதர்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு அர்த்தத்திலே ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபாதர்ஸ் அப்படின்னா பிதாக்கள், பெற்றோர்கள். ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னா முன்னோர்கள், மூதாதையர்கள், முற்பிதாக்கள், நம்முடைய மூதாட்டிகள் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ட்ரஸ்டட் ஹோப் இன் யூ அப்படின்னு, அதாவது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், முற்பிதாக்கள். இங்கே சொல்லப்படுகிற இவர்கள் யாருன்னு சொன்னா எங்கள் பிதாக்கள் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னா தாவீது இதை எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த 22ஆம் சங்கீதம் முழுக்க நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்த்தவன் மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மாத்திரமல்ல, அரியணையிலே அமர்த்தப்பட்டவன் மாத்திரமல்ல, தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. 22ஆம் சங்கீதத்தில் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்களை ஒரு 8 காரியத்தை தாவீது இங்கே எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் 6 7 12 13 16 17 18 இதெல்லாம் நீங்க வாசிக்கங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வேற. அல்லேலூயா. இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு இயேசுப்பா சிலுவையில சொல்ல போவதை முன்கூட்டியே கணிச்சது தாவீது கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாதிரி இதை எல்லாத்துமே வஸ்திரத்தை சீட்டு போடுறது, இன்னும் அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி பல காரியங்களை ஒரு 8 காரியத்தை தீர்க்கதரிசனமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. தாவீது ஒரு தீர்க்கதரிசியும் கூட. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆகவே தாவீது சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு என்ன பண்ணாங்களாம்? தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 விதமான ஆங்கில பதம், ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை அப்படின்னு சொன்னா அதுல ஆங்கிலத்தில் சில பதங்கள் இருக்குது. அதாவது ரிலையபிலிட்டி, அதாவது ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை, திறம். அடுத்து கான்பிடன்ஸ் அப்படின்னு சொன்னா தன்னம்பிக்கை. அல்லேலூயா. கான்பிடன்ஸ்னா தன்னம்பிக்கை, பற்று உறுதி.
தற்சார்பு உண்மை, தற்சார்பு உணர்வு, இப்படி பல அர்த்தங்கள் அதிலே வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம முதலாவது கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. அடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை நம்புங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அடுத்து நம்மை நாமே நம்பணும். அதுதான் இந்த கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை என்பது. அல்லேலூயா. நிறைய பேர் தன்னை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஐயோ எனக்கு நம்ப முடியாது. ஆண்டவரை நம்புறவங்க தன்னையும் கண்டிப்பா நம்புவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்புறம் பல காரியம் சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய வல்லமை, அதுக்கப்புறம் தான் யாரை நம்பணும் சொல்லுங்க. யாரை நம்பணும்? என்னை நம்பணும். எடுத்த உடனே நான் நம்மளை நம்பிடக்கூடாது. அடுத்து மூணாவது ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தையும் சில பேர் ஃபெய்த்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசுவாசம் அப்படின்னா திட நம்பிக்கை, நம்பிக்கையில இன்னும் நல்ல உறுதியா இருப்பது. அடுத்து லீகல் என்டிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. லீகல் என்டிட்டி அப்படின்னா சட்ட சம்பந்தப்பட்ட உறுதி. இந்த சட்டம் நமக்கு இருக்குது, இந்த சட்டம் நமக்கு உதவி செய்யும், இந்த சட்டங்கள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அப்ப லீகல் என்டிட்டி அப்படின்னு சொன்னா சட்ட உறுதி, நமக்கு சட்டங்கள் இருக்கிறது, அதனால நம்ம பாதுகாக்கப்படுவோம், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதுவும் இதுல வருது. அடுத்து பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவு முறைகள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களை, மக்களை அல்லது சொந்த பந்தங்களை நம்புகிறதான ஒரு உறவு முறை. அமைச்சர்களாம கர்த்தர் நல்லவர். எப்படி இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு பல தமிழ் அர்த்தங்கள் ஆங்கிலத்து வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அமைச்சர்களாம இந்த நம்பிக்கையில ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. தேவனுக்கு அடுத்தவை, இரண்டாவது உலகத்துக்கு அடுத்தவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு அடுத்த காரியங்களை 4 விதமான நம்பிக்கை. வசனத்தைப்படி சொல்ல நோட் பண்ணிங்க, அதை வாசிக்க வேண்டாம். முதலாவது கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18:5 எசேக்கியேல் ராஜா பற்றி சொல்லப்படுகிறது. எரேமியா 17:17 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அப்படிங்கிற வசனம் வரும். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருடைய கிருபை மேலே வைக்கிற நம்பிக்கை. சங்கீதம் 13:5. அல்லேலூயா. மூணாவது கர்த்தருடைய ரட்சிப்பின் மேலே நம்பிக்கை. புலம்பல் 3:26. அடுத்து நித்திய ஜீவன் மேலே நம்பிக்கை. கைவை தலையிட சொல்லுங்க. அல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு அடுத்த, தேவனுக்கு அடுத்த நம்பிக்கை 4 விதமான நம்பிக்கை. முதலாவது சொல்லுங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை, இரண்டாவது கர்த்தருடைய கிருபை மேலே நம்பிக்கை, மூணாவது கர்த்தருடைய ரட்சிப்பின் மேலே நம்பிக்கை, மூணாவது நித்திய ஜீவன் மகிமையின் மேலே நம்பிக்கை. கைகளை தள்ளி கர்த்தர் மேம்படுத்துவாங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மேலே, கர்த்தருடைய கிருபை மேலே, ரட்சிப்பின் மேலே, நித்திய ஜீவன் மகிமையின் மேலே நம்பிக்கையோட நம்ம மாறணும். அல்லேலூயா. அடுத்து உலகத்துக்கு அடுத்த 4 நம்பிக்கைகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பொன் ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள நம்பிக்கை. யோபு 31:24, 1 தீமோத்தேயு 6:17 சொல்லப்படுகிறது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களாமே. நிறைய பேர் என்கிட்ட எவ்வளவு பொண்ணு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு பணங்களா இருக்குது, அந்த நம்பிக்கையெல்லாம் காப்பாத்தாது. அல்லேலூயா. மண்ணுக்கு மண்ணா போன எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சாங்களுக்கு தெரியாது, எவ்வளவு நகை நட்டுகளை சேர்த்து, அந்த நம்பிக்கை அந்த எல்லாம் காப்பாத்துச்சா? காப்பாற்ற முடியுமா? இதுதாங்க உலகத்துடைய நம்பிக்கை. இன்னைக்கு ஒருத்தர் கையில இருக்க, இன்னும் அடுத்து என்ன செய்யும்? வேறொருத்தர் கையில போயிடும். இதுதான் உலக பிரார்த்தனை நம்பிக்கை. பணம் பொன் எல்லா வசதி நமக்கு தேவை, அதன் மேல உங்க நம்பிக்கையை வைக்க கூடாது. ராமே சொல்லலாம. எனக்கு எல்லாமே இருக்கு, நான் அவ்வளவு சேர்த்து வச்சுக்கிட்டேன், என் பிள்ளைகளுக்கு இதோட சேர்த்து வச்சுக்கிட்டேன், நான் அதை படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன். தயவு செய்து அது மேலேயே நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் மேல உறுதியா நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. இந்த பொன்னையும் பணத்தையும் சொத்துக்களையும் ஐஸ்வர்யத்தை கொடுத்த கர்த்தர் மேல நம்புவாம ஸ்தோத்திரம் வைக்கப்பட்டு போக மாட்டேங்க. அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன். ஏசாயா 22:22 எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திர மனுஷன் நம்பிக்கை வச்சா
மூச்சு இழுத்து விட்டுட்டு மறுபடியுமா விடுற கதை தான் மனுஷன் நம்பிக்கை. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து நீதிமொழி 29:19 துரோகி மேல நம்பிக்கை, துரோக மனிதர் மேல நம்பிக்கை. உன்னை நம்பி நான் துரோகம் பண்ணேன். அடுத்து மூணாவது குதிரை வீரர் மேலே நம்பிக்கை. ஏசாயா 31:1 அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சுய பலத்தை நம்புவது. என்னதை செய்வது? குதிரை வீரர் மேலே நம்பிக்கை வைக்கிறது. அது உலகத்துறை நம்பிக்கை. அடுத்து நான்காவது மாயை, அபத்தமான பொய்யானவைகளை நம்புவது. ஏசாயா 59:14 விடாமை சொல்லுங்களாமே. அப்ப உலகத்துறை நம்பிக்கை 4 சொல்லுங்க. பொன், ஐஸ்வர்யம். இரண்டாவது நாசிலே சுவாசமுள்ள மனுஷன். மூணாவது குதிரை வீரர், சுயபலன். அடுத்து நாலாவது மாயையான, அபத்தமான, பொய்யானவைகளை நம்புவது. இதுதான் உலகத்துக்கு அடுத்ததான காரியம், நம்பிக்கை. இதுலதான் அன்னைக்கு மனிதர்கள் நிறைய அன்னைக்கு மூழ்கி கிடக்குறாங்க. எக்ஸப்ட், அதாவது விதிவிலக்கு இல்லாம இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய நிலைமை அப்படித்தான் நீங்க போய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, நாம தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம நம்பிக்கையுள்ளாய் மாற வேண்டும். எல்லாம் உலகத்தை வைத்து எல்லாம் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஒரு ஜோமனை எல்லாம் சோத்திரம் பண்ணி எல்லாம் வாய்க்கிறேன். ஆண்டவரே, தேவனுக்கு அடுத்த காரியத்தை நாங்க நம்பிக்கை வைக்க நம்ம கர்த்தர் மேலே சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை மேலே, கர்த்தருடைய ரட்சிப்பின் மேல, ஆமென் ஆமென், நித்திய ஜீவனின் மேலே நாங்க நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. அதே போல பொன், ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வச்சு, ஆமென், இன்னும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது. ஆண்டவரே, நம்புறது குதிரை வீரர், சுய பலன், மாயையானவைகளை நம்பி ஆண்டவரே நாங்க மாண்டு போயிடக்கூடாதப்பா. இல்ல ஜோமனமா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்ல கைகளை தட்டி எல்லாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவாங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். இதெல்லாம் இந்த நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விளக்கங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு அடுத்துதான் இந்த செய்தியுடைய முக்கியமான சாராம்சத்துக்குள்ள நாம வருகிறோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். தாவீது சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் அதை யாரை குறித்து சொல்லுகிறார்? முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எங்கள் பிதாக்கள் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இதனுடைய சாராம்சம் எப்படிப்பட்ட சூழலில், எந்த காலகட்டத்தில்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் அந்த இரவுல கர்த்தர் அந்த தியானிக்கப்பட கொடுத்த காரியங்கள். அல்லேலூயா. முதலாவது 3 பேரையுமே இந்த ஒரே பாயிண்ட்ல கம்பேர் பண்ணி நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரை தனித்தனியாக அல்ல, 3 பேருமே 4 கால சூழலிலே, 4 காலகட்டத்திலே கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெவ்வேறு டாபிக்கள், ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கு குறித்து, யாக்கோபை குறித்து நம்ம இதுவரைக்கும் தியானித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மாசம் கூட ஆபிரகாம் தகப்பன் அப்படிங்கிறதுல பல இதில் நம்ம தியானிச்சோம். இந்த கான்செப்ட் வேற, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட காரியத்தில். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆகவே முதலாவதாக அந்த பிதாக்கள் எந்த சூழலில் கர்த்தரை நம்பினார்கள்? முதலாவது தனித்து விடப்பட்ட சூழலில். எல்லாம் சொல்லுங்க. தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள் 3 பேருக்குமே வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். முதலாவது ஆபிரகாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31, 32. ஆதியாகமம் 11, 31, 32. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரரும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள்
205 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தார். கவனிக்க, ஊர் என்கிற கல்தேய பாபிலோன் தேசத்திலிருந்து இந்த ஆபிரகாமுடைய அப்பா தேராகு தன்னுடைய மகனையும் தன்னுடைய பேரன் லோத்து தன் மருமகள் சாராய் சொல்லுங்க, தன் மருமகள், என் மருமகள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. மாமியார்கள் சொல்லணும், ஏன் மருமகள் சொல்லணும். அல்லேலூயா. மருமகள் மாமியார் அவர் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க போனாலும் இந்த மாமியார் மருமகள் சித்தியாப்பா வருது. இந்த ஜெப நாட்களையே 2 நாள் மாமியார் மருமகளை வறுத்தெடுத்தான். மாமியார் வறுத்தெடுத்தான், நான் இல்லை. அதை பயந்துட்டே மறுநாள் சிலர் வரவே இல்லை. அல்லேலூயா. ஏன் மருமகன்னு சொல்லுங்க மாமியார் மாமனார். அல்லேலூயா. அதே போல மருமகளா ஏன் மாமனார் ஏன் மாமியார்னு சொல்லி பழகுங்க. அந்த இது வரமாட்டேங்குது, அது என்னன்னு தெரியுது. அல்லேலூயா. சரி, பாருங்க, இந்த தேராகு அப்படி கானான் தேசத்துக்கு போக பிரயாணப்பட்டு வராங்க. ஆரான் என்ற இடத்துல வந்தப்போ திடீர்னு ஆபிரகாமுடைய அப்பா மரிச்சு போயிட்டாரு. எங்க போறதுன்னே தெரியவில்லை. ஆமென். தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலை. என்ன திடீர்னு எங்க அப்பா அழைச்சிட்டு வந்தாரு, நடுக்காட்டிலே விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரையா, என்ன பண்றது? அவங்க அங்கங்க வனாந்தரத்துல டென்ட் போட்டு குடியிருக்கிறாங்க. எத்தனை நாட்கள் அங்க இருந்தார்களோ தெரியாது. ஆமென் சொல்லுங்களாமே. பாபிலோனுக்கும் கானான் தேசத்துக்கும் தூரம் கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் தூரம். எவ்வளவு தூரம்? சென்னையில இருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி தூரம். ஆமென். இந்த மாதிரி ட்ரெயின் பிளைட் கார் எல்லாம் இருக்குதா? நடையாய் நடந்து எத்தனை மாச காலம் வந்தாங்களோ தெரியாதுங்க. அல்லேலூயா. திக்கற்று போய் கடந்த அந்த நேரத்துல தான் இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் பேசினாரு, வாக்கு கொடுத்தார் வனாந்தரத்தில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா உயர்வான தகப்பனை ஏற்கனவே நம்ம பார்த்தது. 2வது ஈசாக்கு. ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? நகைப்பு. ஈசாக்கு பிறந்தோட எல்லாரும் சிரிச்சாங்க. அவங்க அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, பிள்ளையை பார்த்து, பாட்டிக்கு என்ன பண்றீங்க, குழந்தை பிறந்திருக்கு, தாத்தாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு எல்லாம் நகைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஈசாக்குடைய வாழ்க்கையில நடந்த காரியம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சாராளுக்கு எத்தனை வயசுல ஈசாக்கு பிறந்தான்? ஈசாக்கு பிறந்தப்போ சாராளுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. ஆனா சாராள் மரித்தது 127 வயதுல மரித்தார். ஆமென். அப்ப எத்தனை வருஷம் கணக்கு போட்டு பாருங்க. 100 ஒரு 37 வயசு. அல்லேலூயா. ஈசாக்குக்கு 37 வயசு இருக்கும்போது சொல்லுங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க. ஈசாக்கு கல்யாணம் ஆன வயசு என்ன சொல்லுங்க? 40 வருஷம், 40 வயசு. ஆமென். இப்ப பாருங்க, தாய் மரித்து போயிட்டாங்க. தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையிலே ஒரு வெற்றிடத்துல இருந்த அந்த சூழ்நிலையிலே தான் ஈசாக்குக்கு பெண் பார்த்து அங்கே ரெபெக்காளை அங்கே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பாருங்க, சொல்லப்படுகிறது, ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் கூடாரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 37 வயசுல இருந்து 3 வருஷம் தனித்து விடப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. தாய் இழந்த பிள்ளைகளுக்கு தான் ஒரு தாயுடைய அர்த்தம் அருமை தெரியும். தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்கு தான் தகப்பனுடைய அந்த அருமை பெருமை தெரியும். அல்லேலூயா. அதனால தாய் தகப்பன் இருக்கும் பொழுதே பிள்ளைகளே தாய் தகப்பனை கணவன் உண்மையா நேசித்து வாழுங்க. அல்லேலூயா.
தேவன் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தாங்க இந்த ஈசாக்கு, அதே 24ஆம் அதிகாரம் 63 ஈசாக்கு சாயங்காலையில அவன் என்ன பண்ணான்? தியானம்னு வெளியிலே அவன் போயிருந்தான். அல்லேலூயா. அவன் வீட்டில் என்ன செய்யல, இருக்க முடியல. அம்மாவுடைய நினைப்பு வந்துகிட்டே இருக்குது. இந்த கூடாரத்துக்குள்ள போகும்பொழுதெல்லாம் இந்த சாராளுடைய நினைப்பு வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப வருத்தப்படுறான், வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஆமே, வீட்டை விட்டு வெளியில போய் தான் அவனுடைய நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்ததுங்க. ஆமே சொல்லுகிறாம. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில எனக்கு வீட்டுக்குள்ள வந்தாவே என்ன இல்லை, நிம்மதியே இல்லை சொல்லுகிற மக்கள் இன்னைக்கு உலகத்துல உண்டு. வீட்டுக்குள்ள தேடும் பாம்பும் பூரானும் எலியும் புலியும் சிங்கமும், வேற நட்டுவா காளியும், நண்டு துறக்கான நண்டு வேற என்னது, நரியும் எல்லாமே கிடக்குது. அப்படி நிறைய மக்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டு கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை கர்த்தரை நம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கைவிட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த 40 வயசுல கல்யாணம் ஆன உடனே இந்த ரெபேக்காளை தன்னுடைய தாயினுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, வெளியிலே அவன் கடந்தான். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு அல்லேலூயா ஏதுவை கற்பனை ஏற்படுத்தி கொடுத்தார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்படி தனித்து விடப்பட நிலைமையில இருக்கிறீங்களா? ஆத்தும நேசராகிய இயேசு உங்களோடு கூட அவர் ஐக்கியப்படும் பொழுது உங்களுடைய அந்த வேதனைகள், தனிமை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராக இருப்பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 3வது யாக்கோபு. யாரு? யாக்கோபு அப்படின்னா அவருடைய குணநலங்கள் குணசாலி, கூடாரவாசி. அல்லேலூயா. பின்னாலதான் அவனுடைய கேரக்டர்ஸ் மாறினதுனால எத்தனை ஏமாத்துக்காரன். ஆனா இயற்கையிலேயே யாக்கோபுனா அவன் குணசாலி. என்ன சாலி? குணசாலி, கூடாரவாசி. வீட்டுல தங்குறவன், வீடு வாசல் தங்காம அப்படி அலைஞ்சிட்டு தெரியவன். நல்ல ஏசாவை போல இந்த யாக்கோபு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படி சொல்லிதான் அண்ணனுக்கு தம்பிக்கு பிரச்சனை வந்து உங்க அப்பா என்ன பண்றாரு, இந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து நீ என்ன செய், மீதியானிய பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணாத, மீதியானியர் சொன்னா கானானியர்கள் புறத்தாரிய பொண்ணு வேண்டாம், நீ என்ன செய்ய மாமா வீட்டுல போய் அங்கே என்ன செய், நம்முடைய இனத்துல என்ன செய், ஆண்டுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி சொன்னார். அல்லேலூயா. அந்த யாக்கோபு கீழ்ப்படிந்து அவன் சென்றான். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்து அவன் போன பொழுதுதான் வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஆதியாகமம் 28, 10-11. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். எல்லாருமே சொல்லுங்க. பாருங்க, ஆபிரகாம் தகப்பன் இறந்த உடனே வனாந்தரத்திலே திக்கச்சு எப்படி போவது, எங்க போவது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில இருந்தார். அல்லேலூயா. 2வது ஈசாக்கு தன்னை தாய் மறைச்ச பிறகு அப்படிப்பட்ட நிலைமையில தனித்து விடப்பட்ட நிலைமையில காணப்பட்டான். அடுத்து யாக்கோபும் தாய் தகப்பனை விட்டு ஒரு செல்ல பிள்ளையாக அம்மாவுடைய முந்தானையவே பிடிச்சிட்டு சுத்தி வந்த பையன் இந்த யாக்கோபு. அம்மை சொல்லுகலாமே. இன்னைக்கு பையனா பிறந்தா அம்மாவா முந்தனையா தான் என்ன செய்வான், ஒழிச்சிட்டு இருப்பான். பொண்ணுகளா இருந்தா அப்பா பிள்ளையா என்ன செய்யும், அது இயற்கையினுடைய நியதி. சிலது கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு, அது வேற விஷயம். சிலது பேலன்ஸா இருக்கும், அது வேற விஷயம். அல்லேலூயா.
இதை வச்சு போட்டு உடனே பிள்ளைகிட்ட நீ அப்பா பிள்ளையா நீ அம்மா பிள்ளையா வந்து அங்கே வந்து சிந்து முடிச்சு விட்டுட்டு வர போறது, அங்கே வந்து பிரச்சனையை சொல்லி விட்டு போயிடுது. யாக்கோபு அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்பாவும் பக்கத்துல இல்ல, அம்மாவும் இல்ல, நடுக்காட்டுல இருட்டுக்குள்ள படுத்து கிடக்கிறான். அல்லேலூயா. துஷ்ட மிருகங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் யாக்கோபை காத்து கொண்டார். அல்லேலூயா. அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய திட்டங்கள், பெரிய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல தான் கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3 பேருடைய அனுபவத்திலுமே வந்து வனாந்திரத்திலே வெளியிலே தனித்து விடப்பட்ட சூழலிலே இருந்தார்கள். அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் பேசின பொழுது கர்த்தரை நம்பினார்கள் 3 பேருமே. தெய்வத்தை எல்லாரும் சொல்லுங்களாமே. 3 பேரோட கர்த்தர் இடைப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இடைப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய வார்த்தை மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களாமே. அல்லேலூயா. 3 பேரோட கர்த்தர் பேசினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதைத்தான் தாவீது சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீ வெட்கப்படவில்லை விடவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த 3 பேருக்குள்ளேயுமே தனித்து விடப்பட்ட நிலைமைகளிலே இந்த 3 பேருடைய ரட்சிப்பு, கர்த்தரை அவர்கள் பற்றி கொண்ட ஒரு அனுபவம் எந்த வயசுல, அதை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஆபிரகாம் எத்தனை வயதுல ரட்சிக்கப்பட்டார் சொல்லுங்க. நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன். ஆபிரகாம் எந்த வயசுல ரட்சிக்கப்பட்டார் சொல்லுங்க. 75 வயசுல தான் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு எத்தனை வயசுல ரட்சிக்கப்பட்டான்? அவனை பலி செலுத்த ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனுக்கு 17-18 வயசு, நல்ல இளம் பிராயத்தில். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபு எப்ப ரட்சிக்கப்பட்டான்? வயசு கரெக்டா அக்யூரேட்டா இல்லாவிட்டாலும் அவன் மாமா வீட்டுல போய் அங்கே 2 பொண்ணுகளை கட்டி 10-11 பிள்ளைகளை பெற்று எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வந்து அவன் அந்த யாக்கோபு நதிக்கரையிலே கர்த்தரை சந்திச்சு மாற்றம் ஏற்பட்டதுதான் யாக்கோபுக்கு ரட்சிப்பின் அனுபவம். ஆமென் சொல்லுங்களாமே. அப்ப இதெல்லாம் இந்த காரியங்கள் நடந்து 20 வருஷம் மாமா வீட்டுல இருந்தான். ஒருவேளை ஒரு 20 வயசுக்குள்ள அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் கிட்டத்தட்ட அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலதான் யாக்கோபு ரட்சிக்கப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. இதுல ரொம்ப சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டது யாரு சொல்லுங்க. யாருப்பா? ஈசாக்கு. இன்னும் ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் இருக்காம இருக்குது. வாலிபனே, வாலிய பிள்ளைய மனம் திரும்பி சீக்கிரம் ஒப்புக்கொடு, காலத்தை கடத்தாத. அல்லேலூயா. கீழ்ப்படி தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றிக்கொள். கர்த்தர் உன்னை உன் கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாயினுடைய அன்பு கிடைக்காம அல்லது தகப்பனுடைய அன்பு இல்லாத நிலைமையில நீ இருந்தாலும் தேவன் உன்னை நேசிக்கிற, உன்னோடு கூட இருக்கிற என்பதை மறந்துடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனாலதான் சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை? தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாரா இருந்தாலும், இந்த வார்த்தையை நீங்கள் எங்கிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்க தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளோடு கூட கடந்து வருகிறது. ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு கூட, யாக்கோபோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் பேசின கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ தனிமையானவனாய் அல்ல, தனிமையானவளாய் அல்ல. தேவனாய கர்த்தரனோடு கூட இருக்கிறார். அவரை நீ நம்புடைய வார்த்தைகளை நம்பு. ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. God bless you. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவோம். இந்த 8வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்களாமே. தேவன் மகிமைப்பேற்ற ஆராதனைகள், பாடல்களை தேவன் நமக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்களாமே. தேவன் உயர்ந்திருப்பாராக. ஸ்தோத்திரம். அதுக்கு ஆதாரமாக நாம ஸ்தோத்திரம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாக்கள்
உம்மை நம்பியிருந்தார்கள் என்று தாவீது அங்கே சொல்லுவதை குறித்து நாம போன வாரத்தில் நாம தியானித்தோம். அல்லேலூயா. சங்கீதம் 20 ஸ்தோத்திரம் 2ஆம் சங்கீதத்திலே நாம் அதை குறித்து தியானித்த வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நாம் அடுத்தது கடை சொல்லுவோம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதென்றார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் அப்படின்னு இங்கே தாவீது சொல்லுகிறார். ஆமென். எங்கள் பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரை மையமாய் வைத்துதான் தாவீது இங்கே சொல்லுகிறார். ஆக நம்முடைய பிதாக்கள் அவர்கள் முப்பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன் முப்பிதாக்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தேவனை அவர்கள் என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தினாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மூலமாக தேவன் வெளிப்பட்டார். அவங்க மூலமா அநேக காரியத்தை நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரமாகவே நாம் இந்த செய்தியினுடைய சாராம்சம் போன வாரம் சொன்ன மாதிரி எப்படிப்பட்ட சூழலில் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில எந்த காலகட்டத்திலே அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள் அப்படிங்கிறது குறித்து 3 பேரையுமே கம்பேர் நாம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கைவிடாம சொல்லுங்களாம. முதலாவது போன வாரம் எந்த சூழ்நிலையில அவங்க கர்த்தரை நம்பினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில். இல்ல சத்தமா சொல்லுங்க. தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார். ஈசாக்கு அதே போல யாக்கோபு. அதை குறித்த செய்தியை நாம போன வாரம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த 3 பேருமே ரட்சிக்கப்பட்ட வயசு அது வித்தியாசமானது. ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டப்போ 75 வயசு, ஈசாக்கு ரட்சிக்கப்பட்டப்போ 17 வயசுலயே வாலிபத்திலேயே ரட்சிக்கப்பட்டுட்டான் அந்த ஈசாக்கு. சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஈசாக்கு இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசுப்பா நல்ல வாலிப பிராயத்தில் நடுத்தர வயதுல இயேசு தம்முடைய ஜீவனை இந்த உலகத்திலே கொடுத்தார். கைவித்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல யாக்கோபு ரட்சிக்கப்பட்டு எத்தனை வயசு சொல்லுங்க. கரெக்டா இல்ல, ஒரு சுமாரா ஒரு 40 மேல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எத்தனை வயசுல ரட்சிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படிங்கிற ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் நீங்க கவனமா பர்த்டேயை விட வெட்டிங் டேயை விட நாம ரட்சிக்கப்பட்ட நாள், ஞானஸ்நானம் பெற்று ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட அந்த நாள் மிக முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தரை நம்பினார்கள். கர்த்தர் அவர்களை வெட்கப்பட விடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே பஞ்ச காலத்திலே இவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். என்ன காலத்துல? பஞ்சம். பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். வேதத்திலே 3 விதமான பஞ்சங்கள். பஞ்சம் அப்படின்னு சொன்னா அதுல பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களாமே. ஸ்தோத்திரம். அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வாசிக்க இப்போ 3 விதமான பஞ்சங்களை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 41:57. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். அல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27 இருந்து 30 முடிய உள்ள வார்த்தைகள். அப்போஸ்தலர் 11
27 இருந்து 30 முடியும். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலௌதிய ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்கள் எல்லாரும். ஆமென். முதலாவது ஏற்படுகிற பஞ்சம் ஆகார பஞ்சம். என்னது? சாப்பாட்டு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீங்க மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற மெயின் பிரச்சனை என்னதான் சொல்லுங்கம்மா? எந்த பிரச்சனை? அது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையோ, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோ, இஸ்ரேல் பாலஸ்தீனா பிரச்சனையோ, அல்லது வேற எந்த பிரச்சனையா இருந்து போகட்டும், ரைசெல்லாம் நீங்க மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மத்திய பிரதேச பிரச்சனை தான். எந்த பிரதேசம்? மத்திய பிரதேசம்னா என்னது? நம்ம இந்தியாவுடைய நடுவு பகுதியில் இருக்கிறதா என்ன மாநிலம்? மத்திய பிரதேசம். நமக்கு ஒரு மத்திய பிரதேசம் இருக்கு. எது சொல்லுங்கம்மா? அந்த வயிறு தான் மத்திய பிரதேசம். இந்த மத்திய பிரதேசத்துக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம், பாடுபடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். சொல்லுங்களாமே தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த யோசேப்புடைய காலங்களிலே உலகம் எங்கும் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. ஆமென் சொல்லுங்களாமே. அடுத்து புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டிலேயே அந்த ரோமர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களாமே. அப்ப முதலாவது பஞ்சம் என்னது? ஆகார உணவு பஞ்சம். என்ன பஞ்சம்? ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம். ஒருவேளை பணம் கையில இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பழைய பாட்டிலே அந்த பஞ்சத்துல காக்கப்படுவதற்காக யோசேப்பை முன்கூட்டியே ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பினாரு. அவன் 7 வருஷம் நல்ல விளைச்சல் எல்லாம் சேர்த்து வச்சு உடவுல வச்சு அந்த ஸ்டோர் பண்ணி, ஸ்டோர் ரூம், சில வீடு கட்டப்போல என்ன செய்வாங்க? ஸ்டோர் ரூம் சேர்த்து கட்டுவாங்க. என்ன ரூம்பு? பூசை ரூம்பு, மற்ற மதத்தை சார்ந்த பூசை ரூம்பு கட்டுவாங்க. அப்புறம் ஸ்டோர் ரூம்பு, கிச்சனு, பெட்ரூம்பு எல்லாம், பாத்ரூம்பு, ஹால் எல்லாமே அப்போ ஸ்டோர் பண்ணி வச்சாங்க 7 வருஷம். மீறி 7 வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் உலகமெங்கிலும். இப்போ பாருங்க, இந்த யாக்கோபுடைய குடும்பத்துல அந்த பஞ்சங்கள் வந்த பொழுது கையில பணம் இருக்கு, என்ன இல்லை? தானியம் என்ன செய்யல? கிடைக்கல. அதனால பணம் நிறைய வச்சிருந்தா நம்ம வயிறு நிரம்பிடாது. ஆமென். அதுபடி ஆகாரம் தானியங்கள் கிடைத்தால்தான், விளைவிக்கப்பட்டால்தான் நம்ம மத்திய பிரதேசத்தை நிரப்ப முடியும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப முதலாவது ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம். இரண்டாவது ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம் முழு உலகத்திலே நடந்திருக்கிறது. ஆமென். பாருங்க, அந்த ஆகார குறைவு. அடுத்து இங்கே ஆமோஸ் சொல்லப்படுது, வாசிங்க, அதாவது ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல. இரண்டாவது ஜலக்குறைவு, தண்ணீர் பஞ்சம். இரண்டாவது பஞ்சம் என்ன பஞ்சம்? என்ன பிரச்சனை? தண்ணி பிரச்சனை. ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம்,
இரண்டாவது ஜலத்தினால் குடிக்கிற தண்ணீர். இரண்டாவது ஜலத்தினால் உண்டாகிற பஞ்சம். இன்னைக்கு பாருங்க டிவியில திடீர்னு குடத்தை தூக்கிட்டு மக்கள் பெண்கள் என்ன செய்வாங்க, தண்ணீர் கேட்டு பிரச்சனை, என்னது போராட்ட தண்ணி பிரச்சனை. அதான் ஆமோஸ் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறாரு, ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம், அதுக்கடுத்து ஜலத்தினால் தண்ணீரினால் உண்டாகிற பஞ்சம். அடுத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு பஞ்சம் வரப்போகுது. என்ன பஞ்சம்? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சம். காதாலேயே என்ன செய்ய முடியாதான், கேட்க முடியாத ஒரு காலம் வரப்போகுதுங்க. அதனால இப்பொழுது நல்ல ரெண்டு காதை நல்லா திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. கைகளை தட்டி தட்டி. ஆமோஸ் 8:12. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவாங்க. ஏத தண்ணியை கண்டுபிடிச்சிடலாம், சோத்துக்கு எதையாவது பண்ணிடலாம், சோத்துக்கு ஒன்றும் வழி இல்லையா, அவங்களுக்கு எப்படியாவது ஏதோ ஒரு முறையோ ரெண்டு முறையோ ஒரு வேலை ரெண்டு வேலையோ ஏதோ கிடைச்சுன்னா, வேத வசனம் சொல்லுது கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம். அதை தேடுவதற்கு என்ன செய்வாங்களாம், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம், வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து தெரிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்களாம், கிடைக்கவே கிடைக்காதாங்க. அடுத்து வசனம் 13 அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். வாலிபர்களை கலங்க கரலை வைத்தவர் அடையிலே சொல்லுங்க. தாவீது சொன்னவனமா, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சங்கீதம் 119 சொல்றாரு. 9-10 வசனங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வேத வசனத்தினை இருதயத்துல வச்சுக்கிட்டேன்னா, அன்றைக்கு தேவனுடைய வசனம் கேட்க கிடையாத காலம் வரும்போது நீ தாகத்தினாலே வறண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. வேதத்திலே 3 விதமான பஞ்சங்கள். ஃபர்ஸ்ட் ஆகார குறைவு, இரண்டாவது ஜலக்குறைவு, மூணாவது ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத காரியம். அதனாலதான் ஏசப்பா அவர் சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கடைசி நாட்களிலே நடக்கிறது குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போம். மத்தேயு 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகுமா. ஜனத்துக்கு விரோதமா ஜனம். இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிற காரியங்களா நீங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் மகிமைப்படுறார். ஆகவே நம்முடைய முற்பிதாக்கள், எங்கள் பிதாக்கள் பஞ்ச காலத்திலேயோ உம்மை நம்பினார்கள். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு நாம தியானிக்க போற செய்தி. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த 3 பேர் ஆபிரகாம் நாட்களிலே, ஈசாக்கின் நாட்களிலே, யாக்கோபு 3 பேர் காலங்களிலேயும் பஞ்சங்களை அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களாமே. தேவன் நல்லவர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதாவது ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம் 12:9-10 வசனம். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் 75 வயசுல பேசினாரு, இடைப்பட்டாரு. பாருங்க, கானான் தேசத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே திடீர்னு பஞ்சம் ஏற்பட்டது.
ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த சூழ்நிலை தான் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தெற்கு பக்கமா பிரயாணம் பண்ணி போனா அங்கே எகிப்து தேசம். ஆமென் சொல்லுங்களாமே. பிரைஸ்லாம். நமக்கு தெற்கு பக்கம் இது தெற்கு எங்க இருக்குது? எனக்கு பின்னாடி உங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஹல்லேலூயா. அதான் சவுத் சைடு. பிரைஸ்லாம். அப்ப இவரு கானான் தேசம் இருக்கிறது கிழக்கு பக்கம். தெற்கு திசையை நோக்கி என்ன செய்றாரு, பயணிக்கிறாரு. இந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாக சாராயை கூப்பிட்டு கொண்டு. ஆமென். அப்ப அங்க போய் கொஞ்ச நாட்கள் அங்கே எகிப்திலே தங்கும்படி அங்கே போகிறார். போய் கொஞ்ச காலம் முழுவதும் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது எப்படி இருக்காங்க பாருங்க. 13 வசனம். அது 13:1-2. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசை வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தாங்க. கைகளை தட்டி கத்திர மேன்மைப்படுத்தமாக. ஹல்லேலூயா. என்ன கையை தட்டுங்கப்பா. பாருங்க, கானான் தேசத்துல பஞ்சம். எகிப்துக்கு போனாரு இந்த ஆபிரகாம். போயிட்டு அங்கே திரும்பி வந்தப்போ எப்படி வந்தாரா, சீமானா வந்தாராம். சொல்லுங்க, என்ன வந்தாராம்? சீமான். Abraham was very rich in livestock, in silver and in gold. Amen. பொன் வெள்ளியோடைய பெரிய சீமான். பெரிய சீமா வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையா நீ? ரொம்ப நீ பந்தா பண்ணிக்கிற, ரொம்ப ஆக்ட் பண்ணிக்கிற, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, பஞ்சத்து நிமித்தமா எகிப்துக்கு போனாலும் திரும்பி வந்து ஆபிரகாம் செல்வ செழிப்பாய் உள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த இரண்டாவது ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26:1 வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய கேராருக்கு போனான். அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்குடைய அப்பா எங்க போனாரு? இப்பதானமா சொல்லி முடிச்சேன். அப்பனா உங்க மைண்ட் எங்கேயோ போயிருக்குது. அல்லேலூயா. உங்க மைண்ட் எங்க இல்ல, இங்க இல்ல. ஆபிரகாம் எங்க போனாரு? பஞ்சத்து நிமித்தம் எகிப்துக்கு போனார். ஆனா ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத. ஆமென் சொல்லுங்களாமே. அதுக்கு காரணம் உண்டு, ரகசியம் உண்டு, தேவ திட்டம், தேவ சித்தம் உண்டு. அல்லேலூயா. நான் சொல்லுது தேசத்துல குடியிரு அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, இந்த கேராருங்கிற இடத்துல பெலிஸ்தியர் மத்தியிலே போய் இந்த ஈசாக்கு குடியேறினாங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, அதே போல ஈசாக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார். ஆமென் சொல்லுங்களாமே. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படுகிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிரைஸ் லார்ட். கேராரிலே குடியிருந்தான். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் தெரியும், தேசத்தில் அந்த தேசத்திலே ஈசாக்கு உதவித்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தியாகி மகா பெரியவரானான். பெலிஸ்தர்கள் அவன் மேலே பொறாமை கொள்கிற அளவுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். எதற்காக அப்படின்னா, அந்நிய தேசத்திலே கொண்டு போய் பெலிஸ்தியர்கள், நாங்க தான் அவங்க மாம்சத்திலே பராக்கிரமசாலிகள், நாங்க தான் பெரிய ஆளு, எங்களை விட்ட யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த காரியத்தை அடக்குவதற்காக ஈசாக்கு அந்த பஞ்சத்தின் மத்தியிலே அங்கே பெலிஸ்தர் தேசத்துக்கு இந்த ஈசாக்கை கர்த்தர் கொண்டு போய் இந்த பஞ்சத்திலே ஆண்டவர் காத்தது மட்டுமல்ல, 100 மடங்கு பலனை கர்த்தர் செய்தார். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
எதிரிகள் விரோதிகள் பொறாமைப்படுகிற அளவுக்கு. சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படத்தான் சொல்லுங்க செய்வான். என்ன பொறாமைக்காரர் மத்தியில தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார், வைப்பார் என்கிறதா வேத வசனத்தின் உண்மை. சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப பெலிஸ்தேயர்களுடைய மத்தியிலே பராக்கிரமசாலி, மாம்சத்தை பலம் பெருத்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார் என்பதற்கு ஈசாக்கு ஒரு அடையாளம். சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது யாக்கோபு. ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 42:5. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொல்லப் போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். ஆமென் சொல்லுங்களாமே. இது யாருடைய காலத்துல? யாக்கோபுடைய காலத்துல. ஆமென் சொல்லுங்களாமே. பாருங்க, யாக்கோபுடைய காலத்திலையும் ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபு பாருங்க, அப்பா பிள்ளை பேரன் 3 பேருடைய காலகட்டத்திலையும் பஞ்சத்தை அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களாமே. கானான் தேசத்திலே பஞ்சம் என்ன எப்படி இருந்துச்சா? உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போவதுடனே கூட இஸ்ரவேலின் குமார், இஸ்ரவேல் என்றால் யாக்கோபுக்கு மறுபேர், ஆண்டவர் வச்ச பேர் தான் என்னது? இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். அப்ப அவங்க கையில என்ன இருந்துச்சு? கையில என்னமா இருந்துச்சு? அல்வாவா வச்சிருந்தாங்க. அல்வா இருந்தா சாப்பிடலாங்க. கையில என்ன இருந்துச்சு? பணத்தை சாப்பிட முடியுமா? தோத்திரம் கட்டுக்கட்டா வச்சு என்ன பண்ண முடியும்? பார்த்து ரசிக்க வேண்டியதான். வயசுல அதை கடைக்காட்டை கொண்டு போய் அது சாமான் வாங்கினா தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும், வயிறு நிரப்ப முடியும். அப்போ யாக்கோபு கிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? தானியெல்லாம் காலியா போச்சு, கோதுமையெல்லாம் காலியா போச்சு. அப்பதான் எகிப்து தேசத்துல இப்படி சப்ளை பண்றாங்க. எல்லா இடத்துல எல்லா நாடுகளிலிருந்து வந்து இந்த தானியத்தை வாங்கி கொண்டு போகிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த யாக்கோவும் தன்னுடைய பிள்ளைகளை அங்கே அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அனுப்புறார்? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அனுப்ப போனாங்க? 10 பேர். கரெக்ட் ஆன்சர். யார் சொன்னது? சோவியத்தை கையில தட்டி அவளை வாழ்த்துமாக. அல்லேலூயா. மீதி 2 பேர் எங்கே? ஒருத்தர் யோசேப்பு ஏற்கனவே எகிப்துல அங்கே அடிமையா விற்கப்பட்டு அவர் தான் இன்னைக்கு ராஜாவா பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்து எல்லாத்துக்கும் படி அளந்துட்டு இருக்கிறாரு இந்த யோசேப்பு. அல்லேலூயா. இன்னத்தை யாரு? யோசேப்புடைய தம்பி பென்யமீன். அப்பா கூடயே வச்சிருக்கிறான். அவன் தான் மோசம் போயிட்டான். இவனையும் போட்டு போய் காலி பண்ணிடுறாங்கப்பா, இவனை நான் அனுப்ப மாட்டேன், நீங்க வேற என்ன செய்ய, 10 பேர் மட்டும் என்ன செய்யுங்க போங்க அப்படின்னு அனுப்பிட்டாரு யாக்கோபு. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ இந்த 3 பேருடைய இந்த முற்பிதாக்களுடைய காலத்திலையும் பஞ்சத்தின் ஊடாதான் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களாமே. பெயர்பட சூழ்நிலையை தான் பாருங்க. இயேசு அந்த ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். 46:27. யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பணத்தை கொண்டு போனாங்க. 10 பேர் தானியத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அது இருந்த வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சாங்க. காலி ஆயிடுச்சு. காலியான உடனே ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ அப்பா என்னப்பா நீங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா எப்படி என்ன ஆகுறது? மறுபடியும் போய் என்ன செய், தானியத்தை வாங்கிட்டு வாங்க. இருந்தா எப்படி மறுபடியும் போய் தானியத்தை வாங்கிட்டு வாங்க யாக்கோபு சொல்றாரு. அப்போ சொல்றாங்க, பென்யமீனை கூட்டு வந்தா தான் மறுமுறை வரும் பொழுது என்ன கிடைக்கும், பூவா கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரியா. அப்பா ஐயா பென்யமீனை அனுப்பு அப்படின்னு. இவர் அதெல்லாம் முடியாது, அனுப்ப முடியாது. ஏற்கனவே யோசிப்ப நான் இழந்துட்டு இருக்கிறேன், இவனையே நீ போய் ஏதாவது பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே தான்
அங்கே யூதா நின்று நான் இவனுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பென்யமீனுக்காக என்னிடத்துல கேளும் என்று சொல்லி உத்தரவாதம் வாங்கி கொண்டு, ஏன்னா ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகள் ரெண்டே பிள்ளைகள் தான், யோசேப்பும் பென்யமீனும் தான். அப்படி சொல்லலாம லேயாளுக்கு பிறந்தது 4 பிள்ளைங்க. அப்ப எத்தனை மீதி? 4 2 போக 4 2 6, மீதி எத்தனை? 6. மீதி 6 பேரும் லேயாளுடைய மறுமனையாட்டிக்கும் ராகேலுடைய மறுமனையாட்டி பிறந்த பிள்ளை தான் 6 பிள்ளைங்க. டைரக்டா லேயாளுக்கும் ராகேலுக்கு பிறந்த பிள்ளைங்க மொத்தம் 6 பேர் தான். இப்ப பாருங்க, இந்த தன்னுடைய அம்மாவுக்கு ராகேலுக்கு பிறந்த இதுல யோசேப்பும் பென்யமீன் மட்டும்தான். யோசேப்புக்கு நல்லா தெரியும் என் தம்பி பென்யமீன் இருக்கிறான். அல்லேலூயா. அவனை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 30 வருஷமா ஆச்சு. அப்பா அம்மா வீட்டை விட்டு வந்து இந்த யோசேப்பு அவனை பார்க்கணும்னு இந்த உள்ள அப்படியே துடிச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. யோசேப்பு தெரிஞ்சு போச்சு, நம்மளை வசரத்தை உறிஞ்சவன் இவனுங்க தான். நம்ம கொண்டு போனது எல்லாத்தையும் வாங்கி வக்கடையா நல்லா தின்னு விட்டு வாயை தொடச்சிட்டு வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு குளிக்கலை தூக்கி போட்டவனுங்க இவனுக்கு தான். வாங்கடா மாப்பிள்ளைகளா, வசமா மாட்டீங்களா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம் யோசேப்புக்குள்ள இல்லைங்க. ஒரு அமைச்சர்களாம பழிவாங்குற சுபாவம் யோசேப்புக்குள்ள இல்லை. பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால பழி வாங்குறதுக்கு பிடிக்காதீங்க. ஆமென். பதிலுக்கு பதில் செய்வேன்னு சொல்லாத. கர்த்தர் அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கட்டும். பாருங்க, இந்த யோசேப்புக்கு தான் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இவனுங்களுக்கு மறந்து போச்சு. ஏன்னா குடிகளை தூக்கி போட்டோம், அடிமையா வித்தோம், தோத்துறான். அவன் என்ன ஆனான்னு தெரியலன்ட்டு 10 பேருக்கு யோசேப்பு அடையாளம் தெரியல. ஆனா யோசேப்பு கரெக்டா அந்த 10 பேரை அடையாளம் கண்டுபிடித்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. நாங்க வெளியெல்லாம் போகும்பொழுது சிலர் பார்த்து நீங்க சுதந்திர பாஸ் தம்பியா அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பேசிட்டே இருந்தா கூட கண்டுபிடிக்க தெரியாது. அப்புறம் சுதந்திர பாஸ் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பேசிட்டு அவர் தம்பினா அப்படி தம்பியா, கூட பிறந்த தம்பியா அப்படின்னு சில கேஸுகளாக இருக்கு. அந்த மாதிரி கேஸ்லாம் 10 பேர் இருந்தாங்க. ஆனால் யோசேப்புக்கு அந்த தேவ ஞானம் இருந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். பாருங்க, 2வது முறை அவங்க தானியம் வாங்க என்ன சொன்னாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு சொல்லி அனுப்புறாரு, ஏப்பா வேண்டாம், இன்னும் 3 வருஷத்துக்கு மேல இருக்குது, தாங்க மாட்டேங்க. அதனால நீங்க எல்லாரும் உடைய அப்பா எல்லாம் வண்டி எல்லாம் கட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்க எகிப்துக்கு வந்து சேருங்கன்னு யோசேப்பு சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. அப்படி கானான் தேசத்திலிருந்து பஞ்சத்து நிமித்தமாய் எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எவ்வளவு பேரு? 70 பேரு. 430 வருஷத்துல லட்சக்கணக்காய் கர்த்தர் அவரை பெருக செய்தார். வேலை தட்டி கர்த்தர் மேம்படுத்தமாக. அல்லேலூயா. இந்த 3 பேருடைய சரித்திரத்திலையும் ஆண்டவர் நம்ம கற்றுத் தருகிற காரியம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் ஆபிரகாமையும் யாக்கோபையும் எகிப்துக்கு ஆண்டவர் ஏன் அனுப்பினார்? எகிப்துக்கு ஏன் போனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வசனம் தெரிஞ்சா கரெக்டா சொல்லுவீங்க. எதுக்காக அனுப்பினார் ஆண்டவர்? என்னமா அந்த காலத்துக்கு தான் அனுப்புறாரு. அதுக்கு ஒரு தேவனுடைய திட்டம், தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். இல்ல என்னது சொப்பனத்துக்கு அல்ல. யோசிங்க. எகிப்திலிருந்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும்படி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசி. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு
ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. நான் உனக்கு சொல்லும் வரைக்கும். இப்ப சொல்லுங்க, என்ன மீதிய வாசி முடிக்கல. இப்ப சொல்லுங்க, அது கரெக்டா? ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் அங்க எகிப்துக்கு போனார், யாக்கோபு போனார்? எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தே என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி. அல்லேலூயா. நான் தொடர்ந்து வாசிப்ப. ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு 13 வசனத்துல எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கையில உற்சாகத்தை தட்டி ஆமென். நல்ல கையில ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில பஞ்சங்கள், சில நெருக்கங்கள், சில குறைவுகள், சில போராட்டங்கள் வருது என்று சொன்னால் அதுல தேவனுடைய நோக்கம் திட்டம் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. சொல்லலாம பாருங்க, தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இயேசு பிறந்து ஏரோது இயேசுவை கொலை செய்ய வகை தேடின பொழுது ஆண்டவர் அறிவித்து தேவதூதன் மூலமாய் சொன்ன இந்த வார்த்தை, அல்லேலூயா, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி. எந்த தீர்க்கதரிசி? ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இதை குறித்து அவர் எழுதி வச்சுக்கிறார் பாருங்க. ஓசியா 11:1. இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது இருந்தான், நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து எழுதி வச்சுட்டாருங்க. அல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான் ஏரோது இயேசுநாதரை கொலை செய்ய வகை தேடினா இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாக. ஆமென் சொல்லுங்களாமே. தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்களாமே. பாருங்க, ஆபிரகாமும் யாக்கோபும் இங்கே கொண்டு போய் அந்நிய தேசத்திலே அவர்களை ஆண்டவர் இந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் வைத்தார். ஆமென் சொல்லுங்களாமே. அடுத்து ஈசாக்கை குறித்து நம்ம பார்த்தோம். அந்நிய தேசத்திலே பெலிஸ்தியர்கள் பலம் பொருந்ததற்கு முன்னால தேவ பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்கு அடையாளமாக இங்கே பெலிஸ்தியர் தேசத்துக்கு ஈசாக்கை கொண்டு போனார். சொல்லுங்க அல்லேலூயா. புறஜாதிகள் நடுவில் ஈசாக்கு இயேசுவுக்கு முன் அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுநாதர் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக முழு உலகமும் அவராலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இயேசுவை நாம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி இந்த ஈசாக்கு பெலிஸ்தியராலே வெறுக்கப்பட்டு பொறாமைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பல காரியங்கள் அனுபவிச்சான், அதே போலத்தான் இயேசு அனுபவித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு புறஜாதியராலே இயேசு உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். என்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம பல நெருக்கங்கள், ஆகார குறைவுகளோ, சல குறைவுகளோ, இன்னும் பலவிதமான காரியங்களை நாம கடந்து செல்லும் பொழுது, அந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்பும் பொழுது தேவன் நிச்சயமா நம்மை கைவிட மாட்டார் என்பதை இந்த செய்தி நமக்கு அறிவிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. அதனால நம்ம இன்னைக்கு வாசித்த வேத வசனத்துல சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 16 19 படிய வாசிக்கிறோம். சங்கீதம் 33 16 முதல் 19. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌந்தரியவானும்
மிகுதியால் தப்பான். தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தப்புவியாது. தமக்கு பயந்து. தமக்கு பயந்து. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். அவர்களை உயிரோடே காக்கவும். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவர்கள் எல்லாம் மகிமை செலுத்தணும். எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குதிரை விருதா ரட்சிக்கிறதற்கு இன்னைக்கு தன்னுடைய மாம்ச பலத்தை, பராக்கிரமத்தை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி தோத்திரம் ஏமாந்து போறது இன்னைக்கு உலகத்தில் ஏராளம் உண்டு. ஆமென். காரணம், ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா. அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஹல்லேலூயா. அவருக்கு கர்த்தருக்கு பயந்து. ஹல்லேலூயா. அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் கூட சொல்ல வரலையா? வாங்கி ஹல்லேலூயா. தோத்திரம். அவருடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. எத்தனை பேர் மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்குன்னு விரும்புறவங்க உலகத்தை உயர்த்துங்க. இதுக்கு உயர்த்தலாம். இது கேள்வி கேட்கப்படாது, வேத வார்த்தை அடிப்படையில் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய கண் உங்க மேல நோக்கமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறேன்? நிறைய பேருக்கு விரும்புறேன். என் மேல பிசாசம் நோக்கிட்டே இருக்கணையா, என் நண்பன் என்னை நோக்கிட்டே இருக்கணும், என் நண்பி என்னை நோக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர். எத்தனை பேருக்கு மேல கர்த்தருடைய கண்ணை நோக்கி பார்க்கணும்னு விரும்புறேன்? வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வாய்க்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஹல்லேலூயா. நம்முடைய கண் என் மேல நோக்கமா இருக்கணும். எதற்காக? நம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் விலக்கி விடுவிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கட்டவனாகிய ஏசாவை போல விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. அப்படின்னு சொல்லலாமே. சாப்பாடு கிடைக்காட்டியும், தண்ணி கிடைக்காட்டியும், சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், எப்படியா நமக்கு அவை தோத்திர வராம போகலாம். அது வந்தால் எப்படியாவது ஆண்டவர் போஷிப்பாரு, கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆனா வேற வசனம் கேட்க முடியாத பஞ்சம் வரும்போது என்ன செய்ய முடியும்? அந்த நாட்களில் நம்முடைய ஆத்மா காக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காக்கப்பட வேணுங்க. பிரைஸ் தி லார்ட். நாவிக்குரிய சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோமா? ஹல்லேலூயா. சாப்பாட்டை குறிச்சும், தண்ணியை குறிச்சும், இதை குறிச்சே நம்ம வாழ்க்கையில முழுசுமா கவலைப்பட்டு அதை பத்தியே பாரத்தை மண்டையில தூக்கி வச்சுட்டு இராமல், மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு தெளிவா சொன்னார் மலை பிரசங்கத்துல. பிரைஸ் தி லார்ட். ஆகாரத்துக்காகவும் ஆடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் உங்களுக்கு வேணும். ஆகாயத்து பறவைகளை, காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர், போஷிக்கிறவர் உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா? போஷிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. சாப்பாட்டு குறையோ தண்ணி குறையோ இல்லாம எப்படியோ ஓடிடலாம். நான் வேத வசனம் கேட்க கூடாத பஞ்சம். ஹல்லேலூயா. குறைவு, ஜலக்குறைவு, தண்ணீர் குறைவு, இதெல்லாம் இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில இன்னைக்கு வரும் போகும். அமைச்சர்களாம ஆனா எல்லாத்தையும் அதுக்கு ஒரு காலகட்டங்களில் அது சரிப்படுத்தப்படும். அதுக்கு மேலாக இன்னைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய சத்தியம் என்ன சொன்னார்? தேவனுடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு காலம் வருவதற்கு முன்னால நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் பஞ்ச காலத்திலையும் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பினாங்க. ஹல்லேலூயா. அவங்க வெட்கப்பட விடலாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆண்டவர் அப்படி நம்மை கைவிட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். விசுவாசிகள் ஆமென் சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆத்துமா காக்கப்பட இந்த 33ஆம் சங்கீதத்துல அவ்வளவு அருமையான சத்தியத்தை அங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய சங்கீதம் அது.
பேசலாம். ஏன் தாவீது எழுதுறாரு சொல்லி முடிச்சிடுறேன். தாவீது காடு வெளியில் அலைஞ்சு தெரிஞ்சான். சரியான நேரத்தில் சாகாரம் தண்ணியெல்லாம் இருந்திருக்காது. ராமே சொல்லலாமே. இந்த காலத்தில் மாதிரியா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு தனியாக, குழம்பு தனியாக, பொரியல் தனியாக, வறுவல் தனியாக, ஸ்நாக்ஸ் தனியாக, அது வேறு எல்லாமே மூட்டை கட்டி அனுப்புறது அந்த காலத்தில் இல்லை. நாங்களாம் காட்டுக்கு போகும்பொழுது தூக்கு பாத்திரத்தில் தண்ணி கஞ்சியை போட்டு அதை தொட்டுக்க பழைய சாதம், சில்வர் தூக்குவாளி. இப்போ அந்த தூக்குவாளியெல்லாம் நீங்கள் யாரும் பயன்படுத்துறதில்ல. வேணா டிஃபன் கேரியர். என்ன கேரியர்? ரொம்ப அப்படியே டீசெண்டாக டிஃபன் கேரியர், அப்படியே அடுக்கடுக்கா டிசைனாக வேறு வந்திருக்கு. எங்களுக்கு அதுதான் டிஃபன் பாக்ஸு. நான் புளியம்பல் அடிக்கிறதுக்காக காட்டுக்கு டீச்சரை நீங்கள் படித்து முடிச்ச பிறகு நான் என்ன சொல்லியிருக்கிறேன். வேலையா அந்த தூக்கு பாத்திரத்தில் அந்த தூக்குவாளியில் பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டு தொட்டுக்க ஏதாவது இருந்துச்சுனாட்டி சின்ன வெங்காயம் அதை உரிச்சு அதில் போட்டு தோத்துறான். யாரும் இல்லாத அந்த யாக்கோவை போல அந்த அனாந்தரத்தில் இந்த மாதிரி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவை போல யாரும் இருக்க மாட்டாங்க. தோத்துற மதிய நேரத்தில் அந்த கஞ்சியை எடுத்து அடித்து சாப்பிட்டா பிரியாணியெல்லாம் தோத்து போயிடும். இல்லையா? சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை குடிச்சாலே போதும். இப்போ என்ன அருமான தேவ பிள்ளைகளே, ஆகார குறைவு, ஜலக்குறைவு, மூணாவது முக்கியமான குறைவு, அந்த தேவடைய வசனம் கேட்கப்படியாத ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்திலே நம்ம காக்கப்பட கத்த உதவி செய்யணும். அல்லேலூயா. அதனால் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல கர்த்தரை உறுதியாய் நம்புங்கள். நான் ஒருபோது வெட்கப்பட்டு போக விடுதலை ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட பல கஷ்டத்திலே, நெருக்கத்திலே, பல சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம். கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். உங்கள் ஆத்மாவை கர்த்தர் காக்கவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவனத்துக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கவர் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையின்படி தேவாதி தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. பிரைஸ் தி லார்ட். முற்பிதாக்கள் பஞ்ச காலத்திலையும் கர்த்தரை நம்பினார்கள். அவருடைய தேவன் கைவிடுவதை வெட்கப்பட விடவில்லை. ஆமென். God bless you. Praise the Lord. Amen.